பிரயான் பார்க் கொடைக்கானல் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ளது. அழகாக பராமரிக்கப்படும் 20.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாவரவியல் பூங்கா இது. கண்ணாடியிலே செஞ்ச ஒரு ஹவுஸ் உள்ளார இருக்கு. 100 ஆண்டு பழமையான யூக்கலிப்டஸ் மரத்தை கூட இங்கே பார்க்க முடியும். அழகான மலர்கள், தாவரவியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கும். ரோஜா தோட்டங்களை இங்கே அதிக அளவில் பார்க்க முடியும். பைன் ஃபாரஸ்ட் பில்லர் ராக்ஸுக்கு போகிற வழியில் இது அமைஞ்சிருக்கு. இந்த அமைதியான வனப்பகுதி பைன் மரங்களால் நிரம்பியிருக்கும். வானத்தை தொடுற அளவுக்கு இந்த பைன் மரங்கள் இருக்கும். இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு இயற்கையான வாக் போகலாம் இதில். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. சில்வர் கேஸ்கெட் கொடைக்கானல் ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் அடுக்குப்பாறை முகப்பின் வழியாக கீழே கொட்டுவதால் உருவாகும் 55 மீட்டர் உயரமுள்ள அற்புதமான நீர்வீழ்ச்சி இது. மதுரை டு கொடைக்கானல் பிரதான சாலையில் அமைந்துள்ளது. எளிதில் சென்றடையக்கூடியது. புகைப்படம் எடுப்பதற்கு மக்களால் விரும்பப்படும் இடமாக உள்ளது. ஜிஎம் லேக் நகரின் மையப்பகுதியிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள அமைதியான மற்றும் மறைவான நன்னீர் ஏரி இது. இங்கு பறவைகளை காண்பதற்கும் இயற்கையின் மடியில் அமைதியாய் பொழுதுபோக்கை கழிப்பதற்கும் மிகச்சிறந்த இடம். இங்கே போகிறதுக்கு நம்ம வனத்துறையிடம் பாஸ் வாங்க வேண்டும். குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இது முருகப்பெருமானுக்கான ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாகும். ஆன்மீக முக்கியத்துவத்திற்கு மட்டுமின்றி இப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போகும் குறிஞ்சி மலர்களையும் இக்கோவிலில் புகழ்பெற்ற ஒரு விஷயமாக உள்ளது. இக்கோயில் வளாகத்திலிருந்து பழனி மலைகள் மற்றும் வைகை அணையின் கண்கவர் காட்சிகளை ரசிக்கலாம்.